வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞானபாரதம் யூடியூப் சேனல் வாயிலாக நடமாடும் தெய்வம் காஞ்சி மகான் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இப்பொழுது உங்களுக்கு இங்கே சொல்ல வருகிறேன். வளவனூரில் KVK சாஸ்திரி என்றால் மிகவும் பிரசித்தம். ஓய்வு பெற்ற அவர் வீடு, நிலம், மனை, மாடு என்று பல்வேறு வகையில் வசதியாக வாழ்ந்து வந்தார். அந்த காலத்தில் 136 ரூபாய் மாதம் பென்ஷன் என்பது மிகவும் பெரிய தொகை. ஆகவே ஒரு ராஜாவுக்குரிய வசதிகளோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. 2வது பிள்ளையும் தன் அப்பாவின் சொத்தே போதும் என்று வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். அவருக்கு ஒரு பெண்ணும் பிள்ளையுமாய் 2 குழந்தைகள். அந்த பையனின் பெயர் வித்யாசங்கர். அந்த நேரத்தில் விழுப்புரம் அருகில் உள்ள எல்லிஸ் சத்திரம் என்ற ஊருக்கு மகா பெரியவர் கேம்ப் செய்திருந்தார். அன்று பிரதோஷம் என்பதால் KVK சாஸ்திரி குடும்பத்தார் மகா பெரியவரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் என்று குடும்பத்தோடு கிளம்பினார்கள். KVK சாஸ்திரி, அவருடைய மனைவி, மூத்த பிள்ளை, 2வது பிள்ளை, பேரப்பிள்ளைகள், அந்த சிறுவன் வித்யாசங்கர், மருமகள் எல்லோருமே கிளம்பி சென்றார்கள். பெரியவர் பிரதோஷ பூஜையிலே களத்திலே ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிந்து அந்த சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் போலவே காட்சியளித்தார். மனம் குளிர அவரை தரிசித்தவர்கள் மகா பெரியவர் அப்பொழுது மாட்டுக்கொட்டாய் சென்று பசுக்களை பார்வையிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவரிடம் விடைபெறலாம் என்று உள்ளே சென்றார்கள். என்ன, கிளம்பியாச்சா என்று மகா பெரியவர் கேட்டார். ஆமாம் பெரியவா, உத்தரவு கொடுத்தா கிளம்புறோம் என்று அவர்கள் சொல்ல, பூஜையெல்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்கேளா, சிவ பூஜையெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கா என்று சாஸ்திரியை மகா பெரியவர் விசாரித்தார். அப்பொழுது அந்த சிறுவன் வித்யாசங்கர் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்கள். எல்லோருக்குமே திக்கென்று ஆகிவிட்டது. அவன் மகா பெரியவரை பார்த்து, தாத்தா, நீ வச்சுருக்கேன் அந்த மாடு, அது எனக்கு தெரியா என்று கேட்டான். மகா பெரியவர் அவனை பார்த்து புன்னகைத்தார். கட்டாயமாக தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்று சொன்னார். என்ன கண்டிஷன் என்று அந்த சிறுவன் கேட்டான். இப்போ நீ என்ன கிளாஸ் படிக்கிற என்று கேட்டார். அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன் என்று சொன்னான். சரி, நீ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வா, வந்த பிறகு உனக்கு இந்த மாடை தரேன், சத்தியமாக தருவியா என்று அந்த பையன் கேட்டான். அவனுடைய தாய், டேய், அப்படியெல்லாம் பெரியவாட்ட பேசக்கூடாது என்று சொல்லி அதட்டினாள். ஆனாலும் கூட பெரியவர், பரவாயில்லை விடு, குழந்தை தானே, கேட்கட்டும் என்று சொன்னார். பிறகு அந்த சிறுவனிடம் திரும்பி மகா பெரியவர், நான் வாக்கு தவற மாட்டேன் குழந்தை, கட்டாயமாக தரேன், நீ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வா, வந்த பிறகு நான் உனக்கு தரேன் என்று சொன்னார். சரி என்று சந்தோஷமாக அந்த குழந்தை தலையாட்டினான். அனைவரும் ஊருக்கு திரும்பி சென்று விட்டார்கள். 2-3 வருடங்கள் ஓடின. மகா பெரியவர் வளவனூருக்கே விஜயம் செய்திருந்தார். வழக்கம் போல KVK சாஸ்திரி குடும்பத்தார் மகா பெரியவரை தரிசனம் செய்ய சென்றார்கள். அந்த சிறுவன் வித்யாசங்கர் இப்பொழுது போர்டு ஹைஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருந்தான். எல்லோரும் மகா பெரியவரை விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்துவிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவன் பழைய எல்லிஸ் நகர் சம்பவத்தை மறக்காமல் பெரியவரிடம் கேட்டான். தாத்தா, நீ எனக்கு மாடு தரேன்னு சொன்னியே, இப்போ நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு தருவியா என்று கேட்டான். அனைவரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாய் அந்த சிறுவனை பார்த்தார்கள். மகா பெரியவர் அவனிடம் கேட்டார். ஆமாம் குழந்தை, நான் உனக்கு என்ன சொன்னேன் என்று கேட்டார். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தால் இந்த மாட்டை தரேன்னு சொன்னேன் தாத்தா என்று அவன் சொன்னான். சரி, நீ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தான் இப்போ 6ஆம் கிளாஸ் போயிருக்கியா என்று கேட்டார். இல்லை, அம்மா எனக்கு டியூஷன் வச்சு 4ஆம் கிளாஸ்லேருந்து அப்படியே 6ஆம் கிளாஸுக்கு மாற்றிட்டா, அப்போனா நான் 5ஆம் கிளாஸ் படித்த மாதிரி தானே அர்த்தம் என்று அந்த சிறுவன் கேட்டான். இல்லையப்பா, நீ 4ஆம் கிளாஸ் படித்து விட்டு 6ஆம் கிளாஸுக்கு போய்விட்டாய், 5ஆம் கிளாஸ் நீ படிக்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தால் உனக்கு மாடு தரேன்னு சொன்னேன்.
நீ 5ஆம் கிளாஸ் படிக்கவே இல்லை, 6ஆம் கிளாஸுக்கு போயிட்ட. மாடு உமாச்சிக்கிட்ட தான் இருக்கும், உனக்கு கிடையாது, சரியா என்று அன்போடு மகா பெரியவர் அந்த சிறுவனிடம் கூறினார். அந்த சிறுவனும் புரிந்து கொண்டது போல தலையை அசைத்து, சரி தாத்தா, நீங்கள் சொல்கிறது சரிதான் என்று சமத்தாக பதில் சொன்னார். அனைவருக்கும் நிம்மதியாயிற்று. KVK சாஸ்திரி குடும்பத்தார் மகா பெரியவரிடம் உத்தரவு வாங்கிக்கொண்டு ஊருக்கு கிளம்பினார்கள். ஒரு குழந்தையிடம் கூட எப்படி அழகாக பதில் சொல்லி சமாளித்தார் பார்த்தீர்களா? அந்த குழந்தையின் மனதும் நோகக்கூடாது, அதற்கேற்றாமல் பதில் சொன்னார். மகா பெரியவருடைய கருணையே கருணை. அந்த பையன் 4ஆம் கிளாஸ் படிப்பான், 6ஆம் கிளாஸ் போய்விடுவான், 5ஆம் கிளாஸ் படிக்க மாட்டான் என்பதை அப்பொழுதே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல ஒரு பதிலை அவனுக்கு சொன்னார் பாருங்கள். அவர் தீர்க்கதரிசி இல்லாமல் வேறு என்ன? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இது மட்டுமல்ல, பசுமாடு சம்பந்தமாக இன்னொரு சம்பவமும் காஞ்சி மடத்திலே நடைபெற்றது. தினமும் மகா பெரியவர் காலையில் எழுந்ததும் பசுக்களை சென்று பார்வையிடுவது வழக்கம். பசுக்களோடு ஏதாவது பேசி கொண்டிருப்பார். அங்கு இருந்த ஒரு பசு சினையாக இருந்தது. ஆனால் அதற்கு கன்றுக்குட்டி பிறக்கவில்லை. மாடு ஏதோ அவசைப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் கால்நடை வைத்தியர்கள் பசுமாட்டை பார்வையிட்டார்கள். ஒருவர் இருவர் அல்ல, 6 பேர் பார்வையிட்டார்கள். காஞ்சி மகான் மடம் என்பதால் 6 பேர் அந்த பசுவை பார்வையிட்டார்கள். அனைவரும் பசுமாட்டை நன்றாக சோதனை செய்த பிறகு தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அது என்ன தெரியுமா? பசுவின் வயிற்றுக்குள்ளேயே கன்றுக்குட்டி இறந்து போயிருந்தது. அதனால்தான் அந்த பசுவால் கன்றை ஈன முடியவில்லை, பிரசவிக்க முடியவில்லை. வயிற்றுக்குள்ளேயே கன்றுக்குட்டியை விட்டு வைத்தால் பசுமாடும் இறந்துவிடும். இதை நிர்வாகிகளிடம் அந்த டாக்டர்கள் சொன்னார்கள். நிர்வாகிகள் மெதுவாக தயங்கி சென்று பெரியவரிடம் விஷயத்தை சொன்னார்கள். மகா பெரியவர் யோசித்தார். ஒரு தீர்க்க சிந்தனையோடு பசுமாட்டுக்கு முன்னால் அமர்ந்தார். அந்த பசுமாட்டையே பார்த்து கொண்டிருந்தார். அன்பும் தீட்சண்யமும் கலந்த கருணை பார்வை அது. அன்போடு அந்த பசுவை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். நிலை கொள்ளாமல் அங்குமங்கும் வேதனையிலே நடந்து கொண்டிருந்த பசு அப்படியே நின்றது. கொஞ்ச நேரம் ஆயிற்று. சுகப்பிரசவமாக கன்றை ஈன்றது அந்த பசு. எந்த கன்றுக்குட்டி வயிற்றிலே இறந்து விட்டது என்று அந்த டாக்டர்கள் சொன்னாரோ, அந்த கன்றுக்குட்டி உயிரோடு வெளியே விழுந்தது. சிறிது நேரத்தில் துள்ளி விளையாட ஆரம்பித்தது. அந்த டாக்டர்கள் புரிந்து கொண்டார்கள். நம்முடைய பெரியவாவின் பார்வைக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்பும் கருணையும் கொண்ட அருட்பார்வை அல்லவா அது. அந்த கன்றுக்குடி எப்படி மாண்டு போகும்? அதுவும் தினசரி மகா பெரியவருடைய பார்வையிலே வளர்ந்த பசுவல்லவா அது. தன்னுடைய மடத்திலே ஒரு பசுமாடு பசுங்கன்றுக்குட்டி இறந்து போக அந்த மகான் அனுமதிப்பாரா? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தவறாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மிக முக்கியம். ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் ஞானபாரதம் வெளியிடும் ஒவ்வொரு பதிவும் உங்களை தேடி உங்களுடைய செல்ஃபோனுக்கு, லேப்டாப்புக்கு அல்லது டேப்லெட்டுக்கு சேரும். மகா பெரியவருடைய கருணை உங்கள் அனைவரையும் சேர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.